Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட தலைமுடியை பல மடங்கு அதிகமா அடர்த்தியா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் வாட்டர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். Friends, இந்த ஹேர் வாட்டரை நீங்க உங்க ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணி நீங்க ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் குளிச்சுட்டு வர்றப்போ உங்கள் முடியோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹேர் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதை எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதோட முழு பலனும் நீங்கள் அடைய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரெமடியை தயாரிக்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வைக்கிறோம். இதில் இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூடியது. நம்ம முடியில் வேர்க்கால் பகுதிக்கு நல்ல ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தலையில் தடவுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற சூடு தணிஞ்சு, உடல் சூட்டை தணிச்சு நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராமல் நம்மளை இது பாதுகாக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கலர் மாறி வரணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுப்பை சிம்மில் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், தண்ணியோட கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் எல்லோவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அந்த வெந்தயத்தில் இருக்கிற எசன்ஸ், சத்துக்கள் எல்லாமே தண்ணிக்கு நல்லா இறங்கி வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் வெந்தயம் நல்லா புஷ்ஷுன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நம்ம ஹேருக்கு ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபில்டர் வேணும்னா ஃபில்டர் எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு சும்மா அப்படியே ஊற்றுறேன். வெந்தயம் கொஞ்சம் வெயிட் ஆனதுனால அது வந்து அடியிலே தங்கிடும். ஹேர் வாட்டர் மட்டும் தான் நமக்கு இதில் வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ரெமடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ரெமடியை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இது வந்து கொதிக்க நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் இதை அப்படியே ஆற விட்டுறோம். எலோ சூடாக, அதாவது நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த மாதிரி எலோ சூட்டோட இருக்கிறப்ப இதை அப்படியே எடுத்து நம்மளோட விரல்களில் நல்லா இதை அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறப்பே நல்ல ஒரு எண்ணெய் பதத்தோட நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த எண்ணெயை அப்படியே நம்ம விரல்களால் தொட்டு 10 விரல்களாலையும் தொட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம விரல்களுக்கு பின்னாடியும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முடியினோட மயிர்கால் பகுதியில் நல்ல ஒரு மசாஜ் பண்ணணும். நல்லா நீங்கள் 10 விரல் வச்சு அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி அப்படியே சர்க்குலர் மோஷனில் ஒரு சின்ன மசாஜ் கொடுக்க அது நம்ம முடியோட ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க என்னைக்குனாலும் பரவாயில்ல. நீங்கள் டியூஸ்டே தான் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, ஃப்ரைடே தான் பண்ணுவீங்க, சண்டே தான் பண்ணுவீங்கன்னா, என்னன்னைக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த டைம் இதை கொஞ்சோண்டு எடுத்து உங்கள் முடியினோட வேர்க்கால் பகுதிக்கு நல்ல ஒரு மசாஜ் நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த தண்ணியை தலை முழுக்க தடவுங்க. அதாவது மேலே மண்டையிலிருந்து நுனி முடி வரையும் நல்லா ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதை கொண்ட மாதிரி போட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா ஊற விட்டுருங்க. அப்படி நீங்கள் இதை உங்கள் ஹேரில் ஊற வச்சு ஒரு கொண்டையை போட்டிங்கன்னா
இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முடியை சாஃப்டாக மிருதுவாக மாற்றும். அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுதல்ங்கிற பிரச்சனை உங்களுக்கு அடுத்து இருக்கவே இருக்காது. இளநரையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இளநரை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் சூடு தான் ஃப்ரெண்ட்ஸ். சூட்டுனால தான் இப்போ வர சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட இளநரை வருது. அந்த சூட்டை தணிக்கிற தன்மை இந்த ரெமடிக்கு அதிகமாகவே இருக்குது. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் தேய்க்கணும். இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப உங்கள் முடியினோட வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.